வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1.5 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சிட்டிகை மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்து 1 கப்பு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டோம்னா நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். ஒரு கடாயில் இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக பண்ணுற தாளிப்பு தான். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகத்தோடு சேர்த்து சாம்பாருக்கு வெந்தயம் சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும். ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து ஒரு வாட்டி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்றேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி வறுத்து விட்டுறலாம். காஞ்ச மிளகாய் சட்டுன்னு தீஞ்சிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 4 பச்சை மிளகாயும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடுறேன். பச்சை மிளகாயை 2ஆக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா அதோட அந்த வெடிப்பு ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு நல்லா வெடிக்கும் இல்லைங்களா, அது அடங்குற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்து இது கூட 2 பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் நீல வாக்கில், அதை சேர்த்துடுறேன். வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்ட மாதிரி குத்தி குத்தி நல்லா வறுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடணும். இந்த மாதிரி வதங்கி வந்ததும் இதில் 2 பெரிய தக்காளி நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகி குக்காகி வரணும்னா சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. தக்காளி வெந்துட்டுருக்கும்போதே இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் எப்போவுமே நான் பருப்பில் சேர்க்க மாட்டேங்க, இந்த மாதிரி தாளிப்பில் தான் சேர்ப்பேன். பருப்பில் சேர்த்தோம் அப்படின்னா குக்கர் விசில் வரும்பொழுது மேலெல்லாம் கூட தெரித்து மஞ்சள் கலர் ஆயிரும், டர்ட்டி ஆயிரும். அதனால் இப்படி போட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ஆகாது. ஸோ இப்போ பாருங்கள், நல்ல தக்காளி மசிஞ்சு குக்காய் வந்துருச்சு. இது கூட ஒரு 3 முருங்கைக்காயை நல்லா பொடி பொடியாக நாரெல்லாம் எடுத்து அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் முருங்கைக்காய் சாம்பார் தான் பண்ணுறேன், வேறு எந்த காயும் சேர்க்கலை. முருங்கைக்காயை நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணி விட்டுடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா முருங்கைக்காய் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துடும். பார்க்குறதுக்கு நல்ல கிளாஸியாக இருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே சாம்பார் தூள் கொஞ்சமாகவும் காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் கூடுதலாகவும் சேர்த்து தான் சாம்பார் பண்ணுவேன். அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு லேசாக ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாங்க. புளி தண்ணி நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். புளி தண்ணி கொதிக்காமல் நம்ம பருப்பு சேர்க்கக்கூடாது. பருப்பை நம்ம நல்லா வேக வச்சு தான் வச்சுருக்கோம். ஸோ பருப்பு தனியாக வேகணும்னு அவசியமே இல்லை. இந்த புளி தண்ணி மட்டும் நல்லா கொதித்து இந்த மாதிரி நுரக்கட்டி வரும்பொழுது பருப்பை உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ, சாம்பார் ரொம்ப திக்காக வேணும் ரொம்ப தண்ணியாக வேணுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தருக்கு இருக்கும். நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பேன் சாம்பார். அதனால் ஒரு கப் அளவுக்கு அந்த குக்கர்லேயே தண்ணியை நல்லா ஊற்றிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். 6 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், முருங்கைக்காயெலாம் நல்லா வெந்து எண்ணெயும் கூட பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த மெத்தடில் நமக்கு சாம்பார் வைக்கிறப்போ நமக்கு எல்லாமே தனித்தனியாக டேஸ்ட் தெரியாமல் பருப்பு புளி நம்ம சேர்த்துருக்கிற உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து பர்ஃபெக்டாக இருக்கும். மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணி சாம்பார் வைப்பேன். ஸோ இந்த மாதிரி வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கடைசியாக இது கூட ஒரு பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட 3 வீட்டுக்கு மணக்கிற அளவுக்கு முருங்கைக்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு நிறைய வீடியோஸோடு நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.